காவேரி வந்து வீட்டில் யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறாங்க, சாப்பிடவும் வர மாட்டேங்கிறாங்க. அதனால வீட்டில் உள்ளவங்களாம் உன் பொண்டாட்டிக்கு என்னடா பிரச்சனை? நீ ஏதாவது சண்டை போட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சமாதானமாக சொல்கிறாரு. அடுத்து வந்து தாத்தா வந்து காவேரி போய் கூட்டிகிட்டு வாடா, காவேரி இல்லாமல் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்றாரு. உடனே வந்து யோசிச்சுட்டு வந்து இது வேறவா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அவன் பச்சை சாப்பிட்டோம் என்னங்க இருக்குதுன்னு பாட்டி சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, காவேரி வந்து என்ன இருக்கா ஏது இருக்கா பொண்டாட்டி தெரியாமல் இவன் பாட்டு உட்காந்துருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அடுத்து வந்து சரி சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போய் கூப்பிட்டதுக்காக போகிறாங்க. உடனே வந்து காவேரி வந்து நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னோடனே என்னை பாரு ஏன் தான் இப்படி பண்ணிகிட்ருக்க, ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன நினச்சிட்ருக்க, என்னை பழி வாங்குறியா, வேணும்னே எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்த பார்க்குறேன், நீங்கள் தான் என்னை அசிங்கப்படுத்தி விட்டுருக்கீங்க, நீங்கள் தான் அவமானப்படுத்துறீங்க, என் அக்கா அவ்வளோ அவமானப்பட்டா ஆனால் என்னால் காப்பாற்ற முடியாமல் போச்சு, மறுபடியும் அந்த பிரச்சனைக்கு வந்துட்டியா நீ, அன்றைக்கி தான் அந்த பிரச்சனையை பற்றி பேசிட்டோம்ல, இங்கே பாருங்கள் என்ன பேசினாலும் சரி நீங்கள் பண்ணது வந்து கரெக்டாக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்படுறாங்க. இங்கே பாருங்கள் ஏன் இஷ்டம், நான் சாப்பிட்றது கூட நான் எப்போ சாப்பிடணும் உங்களுக்கு கேட்டு தான் சாப்பிடணுமா, இங்கே பாரு தாத்தா பாட்டி மனசு கஷ்டப்படுவாங்க, உங்கள் வீட்டு ஆளுங்களாம் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்க, ஆனால் எங்கள் வீட்டு ஆளுங்க மட்டும் மனசு கஷ்டப்படலாம் அப்படி தானே, இங்கே பாரு காவேரி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு, இப்போ வரப்போறியே இப்போ நான் வர முடியாது போங்க அப்படி சொல்கிறாங்க. உடனே என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாகி வெளியே வராரு. அடுத்து வந்து தாத்தா வந்து சரிப்பா நீ இப்போ நான் காவேரி கிட்டே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து தாத்தா பேசுகிறாரு. என்னம்மா என்ன பிரச்சனைன்னு, ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னோடனே உடனே சொல்கிறாரு தாத்தா நீ கவலைப்படாதம்மா, எனக்கு என்ன பிரச்சனை நல்லாவே தெரியும், உங்கள் அக்கா பிரச்சனை தானே தாத்தா அப்படின்னோடனே எனக்கு நல்லா தெரியும், ஜேம்ஸ் வந்து உங்கள் அக்காவை திட்டான், அவங்க ஏதோ வந்து எடுத்துகிட்டு வந்து லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான் கரெக்டாக, இதெல்லாம் எப்படி தாத்தா உங்களுக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியுமா நீ கவலைப்படாதம்மா, அதெல்லாம் ஒன்றுமே ஆகுது, இதுக்கப்புறம் ஜேம்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான், மறுபடியும் வந்து ஜேம்ஸே ஆர்டர் கொடுப்பான் பாரு அக்காவுக்கு, நான் பேசிடுறேம்மா அப்படின்னோடனே நிஜமாவா தாத்தா, ஆமாம் இப்போ வரியா சாப்பிட்லாமா அப்படின்னோடனே வரேன் தாத்தா அப்படின்றாங்க. உடனே வந்து சரி இதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கணும் புரியுதா, இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப வந்து கவலையாக இருக்கக்கூடாதுமா, நீயும் வந்து விஜயும் வந்து சந்தோஷமாக இருக்கிறதாம்மா எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டின்னு வராரு. அடுத்து வந்து வாமா சாப்பிடுமா அப்படின்னோடனே என்ன தாத்தா சொல்லி கூட்டின்னு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய். அடுத்து வந்து விஜய் கிட்ட வந்து தாத்தா சொல்கிறாரு இந்த மாதிரி உன்னோட கம்பெனியில் வந்து நம்ம காவேரி வந்து சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே விஜய் வந்து யோசிக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தாத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து காவேரி அது ஏம்மா நீ தானம்மா வேலை கேட்டால், பரவாயில்ல தாத்தா நான் வேறு எங்கேயாவது வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னோடனே உடனே வந்து தாத்தா சொல்கிறாரு அதெல்லாம் தெரியாது, நீ விஜய் கம்பெனியில் தான்மா சேரணும், வெளியெல்லாம் வேலைக்கு சேர்ந்தால் நம்மளுக்கு வந்து அவமானமாக இருக்குமா, நம்ம வீட்டு கௌரவத்துக்கு நல்லதில்லை, நீ விஜய் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தாத்தா இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க காவேரி. அடுத்து வந்து விஜய் வந்து செமையாக டென்ஷன் ஆயிரு, என்ன நினச்சிட்டு இருக்க, என்கிட்ட வேலை கேட்டேன் இப்போ நம்ம ஓவராக பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே உங்கள் கூட வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை போதுமான்றாங்க. இது முடியுது.